ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாஹிஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரையாக ஒரு சன்னா மசாலா தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொண்டக்கடலையில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நம்மளோட போன் மசில்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதில் ப்ரோட்டீனும் ஃபைபர் கண்டென்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. நான்வெஜ் சாப்பிடாதவங்க அடிக்கடி கொண்டக்கடலையை நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கொண்டக்கடலையை ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துடும். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள், இதில் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நூடுல்ஸ் பவுடர் நான் சேர்த்துக்க போகிறேன். எல்லா கடைகளுமே வேறு பிராண்டில் நூடுல்ஸ் பவுடர் கிடைக்குது. இந்த ரெசிபிக்கு நூடுல்ஸ் பவுடர் தான் மெயின் இன்க்ரீடியண்ட். ஸோ நீங்கள் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் 1 நிமிஷம் நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் சேர்க்கும்போது நல்ல கலரும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதனால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. அந்த வெங்காயம்லாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கேரட் ஒரு மீடியம் சைஸ் கேரட், அதில் ஒரு பாதியை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்படி துருவிட்டு சேர்க்கும் போது சீக்கிரமே வெந்துடும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கேரட் நல்லா வதங்கட்டும். கேரட் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. துருவி போட்டிங்கன்னா சீக்கிரமே வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க கொண்டக்கடலை இதோட சேர்த்துக்கலாம். நான் கொண்டக்கடலையில் நல்லா உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னு சொன்னால் இந்த மசாலாவில் கொஞ்சமாக உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா இது படுற மாதிரி நல்லா கொண்டக்கடலையோடு சேர்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி டாஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ ஈஸியாக எல்லா கொண்டக்கடலையிலுமே மசாலா சேர்ந்துடும். பாருங்கள், மசாலா எல்லா கொண்டக்கடலையுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். நீங்கள் இதை நோம்பு கஞ்சியோட சேர்த்து இது சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஸ்நாக் மாதிரியும் நீங்கள் ஈவினிங் டைமில் சாப்பிடலாம். ஆயில் ஐட்டம் பஜ்ஜி வடை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோம்பு கஞ்சியோட இந்த கொண்டக்கடலையை நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக மல்லியில தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. ட்ரையாக பண்ணணும், இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மேலே கொஞ்சமாக பச்சை வெங்காயம் தூவி கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வேணுமா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.